அவன் புத்தியாய் நடந்தான். ரெகோபெயாமை பற்றி சொல்லுது. ரெகோபெயாமுக்கு 28 குமாரரும் 60 குமாரத்திகளும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரெகோபெயாம் சாதாரண மனிதன் தான். ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய காலத்திலேயே கரெக்டாக செட்டில் பண்ணிட்டாரு. அவருக்காக அரணான பட்டணங்களை பிரித்து கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்தார். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் பிள்ளைங்களை கரெக்டாக செட்டில் பண்ணார். அவர் காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது, அலைந்து திரியக்கூடாதுன்றதுக்காக சரியாக செட்டில் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகள் வேணும்னு கொடுங்க, நீர் தருகிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற பிள்ளைங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரெகோபெயாமை போல் நல்ல தகப்பனாக நான் நடந்துக்கணும்னு கேளுங்க. அவர் கரெக்டாக செட்டில் பண்ணார்ல, எந்தெந்த வயசில் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே தகப்பன் ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் என்ன நீங்கள் நடத்துங்க. இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எனக்கு ஞானம் பத்தாது, எனக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுங்க. இவங்களுக்கு எந்த வயசில் என்ன சொல்லித்தரணும், எப்படி நடத்தணும், என்ன படிக்க வைக்கணும், இவங்க காரியத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய நடத்துதலின்படி உங்கள் பிள்ளைகளில் நீங்கள் நடந்தால், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை அவசரப்படாமல் ஆனால் தாமதிக்காமல் கர்த்தர்கிட்ட கேட்டு சரியான நடத்துதலின்படி நீங்கள் நடங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதை உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக.